இன்க்ஸ்கேப் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல்களின் தொடருக்கு நல்வரவு. இந்த தொடரில் இன்க்ஸ்கேப் மற்றும் அதன் அம்சங்கள் குறித்து தெரிந்து கொள்வோம். நாம் கற்க போவது பல்வேறு pre-defined வடிவங்களை வரைதல் மற்றும் எடிட் செய்தல், கலர் வீல் ஐ பயன்படுத்துதல், பெசியர் டூல் ஐ பயன்படுத்துதல், தேவைக்கேற்ப டெக்ஸ்ட் ஐ பயன்படுத்துதல் மற்றும் கையாளுதல், உதாரணமாக சூப்பர்ஸ்கிரிப்ட் மற்றும் சப்ஸ்கிரிப்ட், இமேஜ் ன் மீது டெக்ஸ்ட் ஐ வைத்தல். இந்த தொடரில் மேலும் நாம் பின்வருவனவற்றை உருவாக்க கற்க போகிறோம். பல வடிவங்களை பயன்படுத்தி டைல் பேட்டர்ன், பூ போன்ற கிராபிக்ஸ், brochureகள் மற்றும் flyerகள், போஸ்டர்கள் மற்றும் பேனர்கள், சிடி லேபல்கள், விசிட்டிங் கார்டுகள், லோகோக்கள் மற்றும் பல. இந்த டுடோரியலுக்காக நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் 1204 மற்றும் விண்டோஸ் 7. இன்க்ஸ்கேப் பதிப்பு 048.4. இன்க்ஸ்கேப் என்பது ஒரு ஓப்பன் சோர்ஸ் வெக்டர் கிராபிக்ஸ் எடிட்டர். இது லினக்ஸ், மாக் ஒஸ் எக்ஸ் மற்றும் விண்டோஸ் ல் வேலை செய்கிறது. பின்வருவன போன்ற அனைத்து வகை 2ட் கிராபிக் டிசைன்-க்கும் இன்க்ஸ்கேப் ஐ பயன்படுத்தலாம். illustrationகள் மற்றும் figureகள் கார்ட்டூன்களை வரைய, பல வண்ண patternகள் backgroundகளை உருவாக்க, ஒரு வெப் பேஜ் லேயூட் ஐ உருவாக்க, imageகளை ட்ரேஸ் செய்ய, வெப் பேஸ்ட் பட்டன்கள் மற்றும் ஐகான்களை உருவாக்க, வெப்க்காக imageகளை கையாள. உபுண்டு லினக்ஸ் ல் இன்க்ஸ்கேப் ஐ சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் ஐ பயன்படுத்தி நிறுவலாம். சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் குறித்து மேலும் அறிய இந்த இணையதளத்தில் உள்ள லினக்ஸ் tutorialகளை காணவும். டாஷ் ஹோம் க்கு சென்று இன்க்ஸ்கேப் என டைப் செய்க. இன்க்ஸ்கேப் லோகோ மீது டபுள் கிளிக் செய்து அதை திறக்கலாம். இப்போது விண்டோஸ் ல் இன்க்ஸ்கேப் ஐ நிறுவ கற்போம். உங்கள் ப்ரவ்சர் ஐ திறந்து inkscape.org க்கு செல்க. டவுன்லோட் பட்டன் ஐ கிளிக் செய்க. விண்டோஸ்க்கான இன்ஸ்டாலர் தேர்வு மீது கிளிக் செய்க. பதிப்புடன் டவுன்லோட் இன்க்ஸ்கேப் உள்ளதை காணலாம். அதன் மீது கிளிக் செய்க. டயலாக் பாக்ஸ் தோன்றுவதை காண்க. சேவ் மீது கிளிக் செய்க. இன்ஸ்டாலர் பைல் உங்கள் கணினியில் தரவிறக்கப்படும். டவுன்லோட்ஸ் போல்டர் க்கு செல்க. இன்க்ஸ்கேப் ஐ நிறுவ இந்த எக்ஸி பைல் மீது டபுள் கிளிக் செய்க. டிஃபால்ட் லாங்குவேஜ் இங்கிலிஷ். இப்போது நெக்ஸ்ட் மீது கிளிக் செய்க. நெக்ஸ்ட் ஐ கிளிக் செய்க. மீண்டும் நெக்ஸ்ட் ஐ கிளிக் செய்க. டெஸ்டினேஷன் போல்டர் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. டிஃபால்ட் ஆக புரோகிராம் பைல்ஸ் ல் இன்க்ஸ்கேப் சேமிக்கப்படுகிறது. இன்ஸ்டால் மீது கிளிக் செய்க. இன்க்ஸ்கேப் நிறுவப்படுகிறது. இது சில நிமிடங்கள் எடுக்கலாம். நெக்ஸ்ட் ஐ கிளிக் செய்க. நிறுவலை முடிக்க பினிஷ் ஐ கிளிக் செய்க. இப்போது இன்க்ஸ்கேப் சாஃப்ட்வேர் தானாக திறக்கிறது. இல்லையெனில் டெஸ்க்டாப் ல் உருவாக்கப்பட்ட ஷார்ட்கட் ஐகான் ஐ காண்க. அதை திறக்க அதன் மீது டபுள் கிளிக் செய்க. இந்த இரு முறைகளிலும் இன்க்ஸ்கேப் ஐ திறக்க முடியவில்லை எனில் ஸ்டார்ட் மேனு வில் ஆல் புரோகிராம்ஸ், பின் இன்க்ஸ்கேப் மீது கிளிக் செய்க. இப்போது இன்க்ஸ்கேப் இன்டர்ஃபேஸ் திறக்கப்படும். இந்த செயல்முறை விளக்கத்தை முடிக்க லினக்ஸ் க்கு வருகிறேன். காட்டப்பட்ட இந்த இன்க்ஸ்கேப் ன் படிகள் எந்த இயங்குதளங்களிலும் வேலை செய்யும். முதன்மை வரையும் பகுதி கேன்வாஸ் எனப்படும். இங்குதான் அனைத்து கிராபிக்ஸ் ஐயும் உருவாக்குவோம். இன்க்ஸ்கேப் ல் பல டூல் தேர்வுகளும் மேனு தேர்வுகளும் உள்ளன. இந்த தொடரில் அவை ஒவ்வொன்றை பற்றியும் கற்போம். இப்போது இன்க்ஸ்கேப் ஐ பயன்படுத்துவதை சுருங்க காண்போம். ரெக்டாங்கில் டூல் ஐ தேர்ந்தெடுத்து ஒரு செவ்வக வடிவத்தை உருவாக்குவோம். செவ்வக வடிவத்தை உருவாக்க கேன்வாஸ் ல் கிளிக் செய்து இழுக்கவும். இங்கே நம் செவ்வகம். இந்த இன்க்ஸ்கேப் படத்தை சேமிக்கிறேன். பைல் மேனு க்கு சென்று சேவ் மீது கிளிக் செய்க. இதற்கு drawing_1.svg என பெயரிட்டு என் டாக்குமென்ட்ஸ் போல்டர் ல் சேமிக்கிறேன். இங்கே எஸ்விஜி என்பது முன்னிருப்பு இன்க்ஸ்கேப் பைல் எக்ஸ்டென்ஷன். இன்க்ஸ்கேப் பற்றியும் அதன் அற்புத அம்சங்களையும் வரும் tutorialகளில் கற்போம். இந்த tutorialகளின் சுருக்கத்தை ஏற்கனவே நான் இந்த தொடரில் முன்னர் காட்டியுள்ளேன்.
இந்த இணைப்பில் உள்ள காணொளி ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. அதை காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்தி இணையவழி தேர்வில் தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு எங்களுக்கு எழுதவும். இதற்கு ஆதரவு இந்திய அரசின் MHRD NMEICT மூலம் கிடைக்கிறது. மேலும் தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது. இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.